ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? எனக்கு கடந்த நாட்களாக காய்ச்சலாக உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் எல்லாருமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸை பார்த்த உடனே குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நான் எங்கள் அம்மா கிட்டே போய் கேட்டேன். எங்கள் அம்மா கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி எனக்காக அன்போடு அக்கறையோடு போயிட்டு ஒரு கஷாயத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கங்க. ஆமாங்க, அப்போ ஏசப்பா எனக்கு இந்த வசனத்தை நினைவுபடுத்தினார். மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தில், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிற இந்த வசனத்தை நினைவுபடுத்தினாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய பெற்றவங்க நமக்கு நன்மை செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள காட்டிலும் நமக்கு நன்மை செய்ய ஒருத்தர் இருக்கிறாருங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் மனுஷங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது பரலோக பிதா, அவங்கள உண்டாக்கின பிதா, நான் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களையும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. அவர் நமக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்து நமக்கு தேவையான ஈவுகளையும் நமக்கு தேவையான நன்மைகளையும் இன்னைக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம். காட் பிளஸ் யூ.